நீங்க macOS வந்து எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்க. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து அத இன்ஸ்டால் பண்ண முடியுமா? நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம். ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா, Hackintosன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோல அத பத்தி தான் பேச போறேன். எப்படி மேக்க வந்து பிசில வந்து பூட் பண்றாங்களோ, அத பத்தி இந்த வீடியோல பேச போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பண்றதா இருந்தா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. அது கண்டிப்பா தேவை. macOS வந்து அப்பியரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, அது நெறைய பேருக்கு புடிக்கும். ஸோ நெறைய பேர் அத ஆசைப்பட்டுருப்பாங்க. இல்ல வந்து அதில இருக்க ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆசைப்பட்டுருப்பாங்க. பட் என்ன பிரச்சனைன்னா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ்ல கிடைக்காது. பட் நம்ம எல்லாருமே அந்த விண்டோஸ் பிசி தான் வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்பிள் பிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ லேப்டாப்ஸா இருக்கட்டும், டெஸ்க்டாப்பா இருக்கட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். பட் இந்த macOS வந்து டைரக்ட்டா வந்து விண்டோஸ் மாரி இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அது வந்து முடியாது ஆக்சுவலா. ஏன்னா ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி செஞ்சிருக்காங்க. ஸோ ஆப்பிளோட இந்த ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஆப்பிள் ஹார்ட்வேர்ல மட்டும் சப்போர்ட் பண்ற மாரி செஞ்சிருக்காங்க. ஸோ டைரக்ட்டா எடுத்துட்டு போயிட்டு நம்ம எல்லா பிசிலயும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இந்த டோட்டல் ஆர்குமென்ட்டே பார்த்தீங்கன்னா, இப்ப மூடிடலாம்ல கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து ஒண்ணா சேர்ந்து இது சாத்தியமாக்கியிருக்காங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, Hackintosh. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைடு மாரி செஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி macOS வந்து பிசில இன்ஸ்டால் பண்றதுன்னு. இது மிகப்பெரிய கைடு ஆக்சுவலா. ஏன்னா வந்து ஒரு ஒரு இதுக்கும் மாறப்போது. நெக்ஸ்ட் நெறைய பேர் இத கேட்பாங்க. இது வந்து லீகலா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லீகல் தான். ஏன்னா ஆப்பிள் வந்து தெளிவா போட்டுருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து மத்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு, பூட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இது பண்ணீங்கன்னா வந்து ஆக்சுவலா இல்லீகல் தான். பட் ஆப்பிள் வந்து எல்லாரையும் வந்து சூ பண்ண முடியாது. ஏன்னா Hackintosh பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். ஸோ பிரச்சனையும் கிடையாது. பட் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பல ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருக்காங்க. ரொம்ப ஈஸியா வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இந்த வீடியோல கைடு மாரி போடல. பட் இருந்தாலும் டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கன்னு. ஒரு Hackintosh பில்ட் பண்ணணும்னா, முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேட்டபிலிட்டி. முன்னாடி காலத்துல வந்து இன்னொரு பிரச்சனை இருந்தது. அதாவது அந்த ஓஎஸ் வந்து கிடைக்கணும்னா, ஆக்சுவலா ஒரு மேக் தேவைப்பட்டது. மேக்ல மட்டும் டெவலப் பண்ண முடிஞ்சது. பட் இப்போ வந்து பல வழியா பண்ண முடியாத பிரச்சனையே கிடையாது இது. நெக்ஸ்ட் பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, ஹார்ட்வேர் கம்பேட்டிபிலிட்டி தான். ஸோ சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெலோட பல வருஷங்களா பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஸோ இன்டெல் ப்ராசஸர் வந்து நெறைய இருக்க போது. ஜிபியூ சைட்ல வந்து ஏஎம்டி நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அத நம்ம கன்சிடர் பண்ணோம். நெக்ஸ்ட் முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது Hackintosh பண்றது. ஸோ ஆக்சுவலா சவுண்ட் கார்ட்ல இருந்து இது போல விஷயம்லாம் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதா இருந்தது. கரெக்ட்டா மேட்ச் ஆகணும் அது. இப்போ நீங்க வச்சிருக்க பிசி வந்து ஆக்சுவலா வந்து இன்டெல் பண்ண பிசியோட மேட்ச் ஆகணும் அது. அப்பதான் அது வொர்க் ஆகுற மாரி இருந்தது. பட் போக போக இத இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. லேப்டாப்ஸ பொறுத்தவரைக்கும் macOS வந்து இன்ஸ்டால் பண்றது ரொம்ப நைட்மேரா இருக்க போது. ஆனா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டோட்டலா டிஃபரெண்ட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. மதர் போர்ட்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. பட் டெஸ்க்டாப் பொறுத்தவரைக்கும் லேப்டாப்போட கொஞ்சம் ஈஸியா இருக்க போது. பிசில வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. இன்டெல் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மாடர்னான ப்ராசஸ்லாம் வந்து எல்லாமே சப்போர்ட் ஆக போது. பிரச்சனையே கிடையாது. ஏஎம்டி ப்ராசஸ் சப்போர்ட் ஆகும். பட் ஏஎம்டி சைட்ல இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸ் ப்ராசஸர் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது உங்க ப்ராசஸர் கடைசில வந்து ஜீன் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. பட் இதே வந்து இன்டெலோட இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸ் ப்ராசஸர் வந்து சப்போர்ட் ஆக போது. அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஜிபியூ பொறுத்தவரைக்கும் முன்னாடி சொன்னேன். ஏஎம்டி கார்ட்ஸ் வந்து எல்லாமே சப்போர்ட் ஆக போது. பட் NVIDIA கார்ட பொறுத்தவரைக்கும் நெறைய கார்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. பட் இருந்தாலும் GTX 700 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இதில சப்போர்ட் ஆகும். GTX 900 சீரிஸ் வந்து ஐஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு கீழ இருக்க கிராபிக்ஸ் கார்டு வந்து சப்போர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதே மாரி RTX கார்ட்ஸ் இல்ல புது 1650லாம் சப்போர்ட் ஆகுமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அந்த டைரக்ட்டா ஜிபியூ பவர் யூஸ் பண்ணாம, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ அவுட்டா யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் தான் முடியும். டோட்டலா வந்து அது பவர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த Hackintosh பொறுத்தவரைக்கும் அதான் மேஜர் ப்ராப்ளமே. ஏன் Hackintosh பில்ட் பண்றாங்கன்னா, அது சில விஷயங்கள் இருக்கு. ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக் அஃபோர்ட் பண்ண முடியாதனால. ஸோ 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கே சரி இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் ஏன் Hackintosh பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் ஆப்பிள் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு. ஸோ கண்டிப்பா தெரியும் நெறைய ஆப்ஸ் இருக்கு. இப்போதைக்கு macOSல வந்து பார்த்தீங்கன்னா, பல வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேத்த ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ண முடியும் உங்களால. இன்டெல் வச்சிருந்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்க போது. ஏன்னா அதிலேயே பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸ் ப்ராசஸர் காரணத்தினால ஈஸியா பண்ண முடியும். பட் அது இல்லன்னா வந்து 2வது ஜிபி போட்டு இது போல விஷயம்லாம் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, யாராச்சும் வந்து Hackintosh சப்போர்ட் பண்ற மாரி பிசி வந்து பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, அது தனியா பில்ட் பண்ணிடுறாங்க. ஸோ Hackintosh பிசி பில்ட்னே போடுறாங்க ஆக்சுவலா நெறைய பேரு. ஸோ தனியா ஃபர்ஸ்ட் வந்து வாங்கி பில்ட் பண்ணி அத வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்றாங்க. அந்த மாரி கூட பண்றாங்க. ஸோ லைனஸ் வீடியோ பார்த்திருப்பீங்க நீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, Hack Pro பண்ணியிருக்காங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் Mac Proவோட பவர்ஃபுல்லா இருக்க மாரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பெக்ஸ் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு.
300 ஜிபி ரேம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த Hackintosh பண்றது முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் போக வந்து நெறைய கைட்ஸ் வந்துச்சு. AMD ப்ராசஸர்ல வந்து பண்ற மாரி வச்சிருந்தாங்க. அப்புறம் க்ளோவர் போல விஷயம்லாம் வந்துட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு முன்னாடிய விட. ஸோ நெறைய பேர் வந்து ஆக்சுவலா நேட்டிவா மேக் வாங்குறத விட டைரக்ட்டா வந்து Hackintosh பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது டியூவல் பூட்டிங், அப்புறம் வந்து அப்கிரேட் பண்றது, இது போல பல அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா டிபிக்கலா ஒரு பிசி அது. இதே வந்து ஒரு மேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ முன்னாடி டைம்ல. இப்போ வந்து ஆப்பிள் டோட்டல் லேண்ட்ஸ்கேப்பே மாத்திட்டாங்க. இப்போ என்ன மாத்திருக்காங்கன்னா, இப்போ என்ன புதுசா மாத்திருக்காங்கன்னா, புது macOS தான் பார்த்தீங்கன்னா, வெறும் M1ல மட்டும் தான் ஒர்க் ஆகப்போது. அதாவது ஆப்பிளோட ஓன் ப்ராசஸர் தான். ஸோ அதில மட்டும் சப்போர்ட் ஆகப்போது. ஸோ அந்த காரணத்தினால இதுக்கப்புறம் Hackintosh வரது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதோட அது வேற வழியே இல்லையா கேட்டீங்கன்னா, இத விட்டா பார்த்தீங்கன்னா, எமுலேஷன் மட்டும் தான் ஒரு வழி. ஸோ எமுலேஷன் பொறுத்தவரைக்கும் ஸோ macOS வந்து அப்படியே விண்டோஸ் மேலேயே ரன் பண்ற மாரி இருக்கும். ஸோ எமுலேஷன் பொறுத்தவரைக்கும் விர்ச்சுவல் பாக்ஸ், VMwareலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில வந்து ரன் பண்ற மாரி இருக்கும். இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்ன பண்ண போகுது கேட்டீங்கன்னா, ஒரு பிசிக்குள்ளே இன்னொரு பிசி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு இன்ஸ்டன்ஸா ரன் பண்ண போகுது. ஸோ பிசிக்குள்ளே பிசி மாரி தான். அதான் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ரன் பண்ணிட்ட பிறகு அதில வந்து macOS இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். அப்படி இன்ஸ்டால் பண்ணாலும் என்னென்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இப்போ டைரக்ட்டா நீங்க எமுலேட் பண்றீங்க. என்னதான் இருந்தாலும் டோட்டல் ஃபுல் ப்ராசஸரோட பவர் வந்து யூஸ் பண்ண முடியாதுல்ல. அந்த காரணத்தினால ஸ்பீடா இருக்காதது. அது மட்டும் இல்லாம ரேம் அசைன் பண்றதுல இருக்கட்டும். அதோட முக்கியமா உங்க ஜிபியூ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா யூஸே பண்ண முடியாதுல்ல. அது பைபாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த காரணத்தினால அது ஒரு பெரிய தலைவலி தான். ஸோ macOS எமுலேட் பண்ணும்போது ஆக்சுவலா ஃபீல் கிடைக்கும். நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலா. யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க போகுது இது. நேட்டிவா ரன் பண்றதுல கண்டிப்பா ஸ்லோவா இருக்கும். இதே வந்து Hackintoshனா வந்து ஃபுல் ஸ்பீடா இருக்க போகுது. ஒரு மேக் அளவுக்கு தான் இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த அளவுக்கு பிசி வச்சிருந்தீங்கன்னா நீங்க. இந்த ஃபங்ஷனாலிட்டி வைஸ் எதுவுமே மாறாது. அதான் நெறைய பேர் வந்து Hackintosh பிரிஃபர் பண்றாங்க. அது நீங்க சூஸ் பண்ணலாம். பட் அதோட பெட்டரான ஓஎஸ் இருக்கு. லினக்ஸ் பிரிஃபர் பண்ணலாம் எல்லாருமே. லினக்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சில டிஸ்ட்ரோஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்பிள் மாரி இருக்கும். பட் macOS வந்து இன்ஸ்டால் பண்றத விட நெறைய பேர் வந்து லினக்ஸ் பிரிஃபர் பண்ணலாம். ஏன்னா லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சில டிஸ்ட்ரோ வந்து அப்படியே macOS மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓஎஸ். என்ன வேணா பண்ணலாம் அதுல நீங்க. ஸோ டோட்டலா உங்க கண்ட்ரோல் தான். பட் மேக்க பொறுத்தவரைக்கும் பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டடா இருக்க போது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த Hackintosh பில்ட் பண்றது கடைசியா பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் ஆக போது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு M1 வருது. பட் அதோட வந்து Mac mini வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீப்பா கிடைக்குது. சீப் மீன்ஸ் ரொம்ப சீப் கிடையாது. ஒரு லேப்டாப் பிரைஸ் தான். பட் ஸ்க்ரீன் இல்லாம வெறும் ஒரு போர்ட்டபிள் பிசி மாரி இருக்க போது அது. பட் என்ன நல்ல விஷயம்னா கேட்டீங்கன்னா, அதில M1 இருக்கு. M1 வந்து பார்த்தீங்கன்னா, பல ப்ராசஸ் பண்ண போது. வீடியோ எடிட்டிங் தாராளமா பண்ணலாம். ஸோ அது பத்தாததுக்கு நல்ல போர்ட்டபிள் வேற அது. நல்ல ஆப்ஷனா இருக்கும். நெறைய பேர் சூஸ் பண்றாங்க அத. மேக் ஃபீலிங்கும் கிடைக்கும். பட் எக்ஸ்ட்ரா பிரைஸ் கட்டுற மாரி தான். ஒரு ஆக்சுவல் Hackintosh பில்ட் பண்றத விட கொஞ்சம் சீப்பா இருக்க போது. அந்த காரணத்தில அத பண்றாங்க நெறைய பேரு. அதுவும் நல்ல ஆப்ஷன் தான் ஆக்சுவலா. ஸோ இப்போ ரொம்ப சீப்பா கூட ஆயிடுச்சு அது. 60,000 கூட கிடைக்கும் அது ஆக்சுவலா. ஸோ இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது போல பல கன்டென்ட் சேனல்ல போட்டுருக்கேன். ஸோ பிசி ஹார்ட்வேர் பத்தி நெறைய இருக்கு சேனல்ல செக் பண்ணி பாருங்க. பிசி கைட் பத்தி ஒரு பெரிய பிளேலிஸ்ட் கூட கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால செக் பண்ணி பாருங்க. பல கைட்ஸ் போட்டுருக்கேன். பாய்.